ரிஷப ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில் சேர்ந்தவங்க அனைவருக்குமே டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு ஒரு சில மாற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது. அந்த மாற்றங்கள்லாம் என்ன? அந்த மாற்றம் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாற்றங்களாக இருக்க போகுதா, இல்லை பாதகம் தரக்கூடிய மாற்றங்களாக இருக்க போகுதா? அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அதிபதி யார், உங்களுடைய இஷ்ட கடவுள் யார், மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதில் இருந்து தப்பிக்க எந்த மாதிரியான விஷயம் நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றியும் முழு விவரமாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவில் சொல்லப்படும் அனைத்து விதமான தகவலுமே ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாமங்க, ரிஷப ராசி நேயர்கள் யாராவது இந்த வீடியோ பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு ரிஷப ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசி அப்படிங்கிறது கால புருஷனுக்கு 2வது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான். மேலும் உங்களுக்கான இஷ்ட கடவுள், அதாவது ராசி ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய இஷ்ட கடவுள் மகாலட்சுமி அம்மன். ஸோ வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி அம்மனுக்கு நெய்தீபம் ஏற்றி விரதம் இருந்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த அம்மனுடைய அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சுக்கிரனை அதிபதியாக பெற்றிருந்தனால எந்த மாதிரி விஷயத்தில் திறமை உள்ளவங்களாக இருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்வி மற்றும் புத்தி ஆகியவற்றிற்கு காரணிகளாக இருப்பீங்க. அதாவது படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் ரொம்ப அறிவாக இருப்பீங்க, ரொம்ப படிப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிஷபராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு, நீங்கள் இப்படி தான் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு டிசம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே என்ன மாதிரியான மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்ப்பதால் சூரியன் விருச்சிக ராசியில் இருக்காரு, செவ்வாய் கடக ராசியில் இருக்காரு, புதன் விருச்சிக ராசியில் நிற்கிறாரு. மேலும் 26ஆம் தேதி புதன் பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு. மேலும் ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறாரு. சுக்கிரன் தனுசு ராசியில் அமர்ந்திருக்காரு. மேலும் டிசம்பர் 2ஆம் தேதி மகரத்திற்கு சென்றிருக்காரு. மேலும் சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்திருக்காரு. மேனத்தில் ராகு பகவானும் கன்னியில் கேது பகவானும் சஞ்சாரம் செய்கிறாங்க. மேலும் இந்த வாரத்தில் மற்ற கிரகங்களுடைய மாற்றங்கள் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுதுங்க. சந்திரன் இந்த வாரம் துலாம், விருச்சகம், தனுசு, மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறாரு. மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய ராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் கூட்டணி பார்வைகளால் டிசம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்க. கலைநயமிளிரும் சுக்கிர பகவான அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய ராசி அன்பர்கள் தான் ரிஷபராசி அன்பர்கள். மேலும் சூரிய பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல அமராருங்க. இதனால் எந்த தொழிலாக இருந்தாலுமே ஏற்றம் பார்ப்பீங்க. எதிர்ப்புகள் வரட்டுமே, அது உங்களை ஒன்றுமே செய்யாதுங்க. விரோதிகள் கூட வீடு வரை உதவி செய்வாங்க. அந்த அளவுக்கு தான் சூரிய பகவான் உங்களுக்கு நிறைய விதமான மாற்றத்தை இந்த டிசம்பர் 10ஆம் தேதிக்கு மேலே கொடுக்க இருக்காரு. சந்திரனின் இடப்பெயர்ச்சிகள் வியாபாரத்திற்கு மிகுந்த உதவிகரமாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனையை கூட பெரிதாக எண்ணி கவலைப்படுவீங்க. ஆனாலுமே உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதனால் தூக்கம் மட்டுமே கெடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தைரியமாக எந்த ஒரு செயலிலுமே ஈடுபடுவீங்க. எதுக்குமே பயந்துக்காமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் துணிச்சலோடு இந்த காரியத்தில் ஈடுபட்டு அதில் வெற்றியும் பெறுவீங்க. மேலும் செவ்வாய் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு 3வது இடத்துல அமர்றாரு. இதனால் பயணங்களின் போது உங்களுடைய பொருட்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ஆன்லைன் வர்த்தகங்களால் அதிகப்படியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அரசாங்க ஊழியர்கள் பாராட்டும் பதவி மற்றும் உயர் பதவிகளும் கிடைக்கும். மேலும் புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 7வது இடத்துல அமர்றாரு. இதனால் சிறு வியாபாரிகள் எதிர்பார்த்ததை விட அதிக லாபத்தை பெறுவாங்க. ஜவுளி கடை அமோகமாக நடக்கும். மேலும் குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 1வது இடத்துல அமர்றாரு. இதனால் பெரியோர்களின் ஆதரவால் சில நல்ல காரியங்கள் உங்களுக்கு நடக்கும். அரசாங்க ஊழியர்கள் பதவி உயர்வு பெறுவாங்க. வழக்கறிஞர்கள் வாத திறமையால் வெற்றி பெறுவாங்க. மேலும் சுக்கிர பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசியில் 2 இடத்துல அமர்றாரு. அது என்னென்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
8 மற்றும் 9 ஆகிய இடங்களில் அமர்றாரு. இதனால் குடும்பத்தில் இருப்பவங்களோட அனுசரித்து போவது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லது. அவங்களா ஏதாவது பேசினா மட்டும் நீங்கள் பேசுங்க. மற்றபடி நீங்கள் பேசுனீங்க, அதாவது சண்டை சச்சரவு வரக்கூடிய சுச்சுவேஷனில் நீங்கள் அனுசரித்து போவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் சனி பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 10வது இடத்துல இருக்கிறாரு. இதனால் சிறிய நோய் தாக்கம் இருந்தாலும் கூட அலட்சியம் காட்டாதீங்க, உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ராகு பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 11வது இடத்துல அமர்றாரு. இதனால் வரவுக்கு மேலே செலவு வாட்டி வதைக்கும். மேலும் குடும்பத்தில் பொறுமை ரொம்ப அவசியங்க. எந்த காரணத்தை கொண்டும் மனைவியை குத்தி காண்பிக்காதீங்க. மேலும் கேது பகவான் இந்த காலகட்டத்தில் உங்கள் ராசிக்கு 5வது இடத்துல அமர்றாரு. இதனால் தொழிலில் துணிந்து முதலீடு செய்வீங்க. வெளியூர் பயணங்கள் மூலமாக வியாபாரத்திற்கு தேவையான ஆர்டர்களை பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்குங்க. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துலையும் கவனமாக இருக்கணும். இப்போ மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கிறது அப்படின்னா நம்ம நடந்துக்கிற முறையில் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல நீங்களாகவே இருக்க மாட்டீங்க. எப்படி சொல்கிறதுனா, நீங்கள் கண்ட்ரோலாக இருக்கணும். பேச்சுவார்த்தையில் முக்கியமாக கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லது. யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி பேசிடாதீங்க. அப்புறம் நீங்கள் புண்படும்படியான செயல்கள் அங்கே உண்டாகும். அதனால் சந்திராஷ்டமம் இருக்குது. ஸோ கவனமாக இருங்க. போல் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4 பாத அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியூர் பயணங்களில் எதிர்பாராத பிரச்சனை ஏற்பட போகுது. தாய் வழி உறவுகளால் எந்தவித உதவியும் இருக்காது. உறவினர்கள் வருகையால் மன மகிழ்ச்சி ஏற்படும். இன்னும் சிலருக்கு காரிய தடைகள், கால தாமதங்கள் காரணமாக பின்னடைவுகள் ஏற்பட போகுது. மேலதிகாரிகளின் ஆதரவால் பணியில் முன்னேற்றங்கள் அடைய முயற்சி செய்வீங்க. மனதுக்கு பிரியமான மங்கையோடு ஏற்படும் இனிய பயணங்களால் இன்புறுவீங்க. உயர் அதிகாரிகளால் பாராட்டப்பட்டு பதவி உயர்வின் மூலமாக பண பயன்களையும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் அடைவீங்க. மேலும் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையோடு இருக்காவிட்டால் விபத்தில் சிக்க நேரிடும். அதனால் பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சுப காரியங்கள் அனைத்துமே சிறப்புற வெற்றிகரமாக நடக்கும். மேலும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலைப்பளு காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத நிலை ஏற்பட போகுது. வீட்டில் உறவுகளின் வருகை, விருந்து, மகிழ்ச்சி, கொண்டாட்டம் என ஆனந்தம் பொங்கும். அதன் காரணமாக இன்னும் சிலருக்கு அஜீரண தொல்லைகள் ஏற்பட்டு மருத்துவரிடம் செல்ல நேரிடும். தொலைதூர சுப செய்திகளாக இருக்கக்கூடும். வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் தென்படலாங்க. இந்த நாட்களில் உங்களுடைய திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீங்க. பதவி உயர்வும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு தாராளமாக இருக்கும். அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்தி மற்றும் தகவல்கள் சேரும். இதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலையானது போன மாதத்தை விட இந்த காலகட்டத்தில் சீராக இருக்கும். இன்னும் சிலருக்கு வீட்டு திருமணத்திற்கு வரன் தேடும் முயற்சியில் முனைப்பு காட்டுவீங்க. சந்நிதி விருது ஏற்படும். மன தைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீங்க. தொழிலை எதிர்பார்த்தபடி பல வழியில் தனவரவு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. மட்டும் இல்லாமல் அரசு பணியாட்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கும். வாகன வசதியும் நற்கல்வியும் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைத்து புகழ் ஓங்கும். அது மட்டும் இல்லாமல் வாக்கு வன்மையும் ஓங்கும். அதன் காரணமாக ஆதாயம் பெறுவீங்க. பூரண சைன குணம் ஏற்படும். பிறருக்கு உதவும் நல்ல எண்ணங்களும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேலோங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி அம்மனை தீபம் ஏற்றி வணங்கி வர பொருளாதார சிக்கல் தீரும். பண வரத்து கூடும். மன மகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ரிஷபராசி நேயர்களாக இருந்தால் நான் சொன்ன மாதிரி இந்த விஷயத்தெல்லாம் செய்து பாருங்கள். கண்டிப்பாக அந்த மகாலட்சுமி அம்மன் அவங்க தான் உங்களுடைய இஷ்ட கடவுளாகவும் இருக்காங்க. அவங்களுடைய அருளானது கண்டிப்பாக உங்களுக்கு கூடிய விரைவில் கிடைக்கும். ஸோ நம்பிக்கையோடு இந்த விஷயங்கள்லாம் செய்து பாருங்கள். மேலும் ரிஷபராசி நேயர்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பரிகாரத்தை சொல்லுங்கள். அவங்களும் செய்து நல்ல பலன் அடையட்டும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவின் மூலியமாக ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே இந்த டிசம்பர் 10ஆம் தேதிக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்க போகுது, என்ன மாதிரி விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது என்பதை பற்றி தெளிவாக பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ரிஷபராசி நேயர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நீங்கள் ரிஷபராசியில் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.
மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். நன்றி.